வந்து பேரொளி அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். பட்டு உலகமே வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முன்னால வெறும் இருட்டு தான் இருந்துச்சு. வெறும் இருட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவன் நட்சத்திரங்கள் கூட படைக்கப்பட்டு தான் வந்தது. அப்போ படைக்கப்பட்டதுக்கு முன்னால இருந்தது தான் வந்து கடவுள் நம்ம சொல்றோம். எல்லாத்தையும் கடந்தவர் அப்படிங்கும் பொழுது இருட்டு தானே கடவுள், எப்படி வெளிச்சம்னு சொல்றீங்க? பூமி இருக்குத இதுவே செய்யப்பட்டது தான். செய்யப்படாதது எதுன்னா இருள் தான். அதுக்கு பேர் சுயம்புன்னு பேர். ஆனால் அதனால்தான் கடவுள் இல்லாத இடம் இல்லை அப்படின்றது காரணம்னா இருட்டு இல்லாத இடம் இல்லை. அப்போது சூரிய சந்திரன்லாம் செய்யப்பட்டது தான், பூமி செய்யப்பட்டது தான். அப்போது இதெல்லாம் சுயம்புன்னு சொல்கிறது இல்லை. சிலர் இங்கே வர கல்லை கூட சுயம்புன்னு நினைக்கிறாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா இருள் தான் சுயம்பு. இருளை யாராலையும் செய்ய முடியாது. அப்போது இருளிலிருந்து தோன்றியத்தான் ஒளி. இந்த ஒளி எப்படி தோன்றியது அப்படின்னா, அவர் ஒருத்தர் கேட்டார் தெரியுமா, நாதம்னுட்டு. அந்த நாதத்திலேருந்து தோன்றியத்தான் ஒளி. அந்த ஒளி தான் காட்சி பொருள். அதனால் அந்த காட்சி பொருளை தான் கடவுள்னு கும்பிட்டுன்னுக்குறோம். இப்போ உங்களுக்குள்ள உயிர் இருக்குது, இதை உங்களாலேயே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் அது மாதிரி இறைவன்ற இருள். அதனால தான் கோவிலுங்களில் அந்த கடவுள் வச்சு சிலை வச்சுக்கிற இடத்துல விளக்கு போட மாட்டான், இருட்டாக வச்சுருப்பான். அதை ஏன் இருட்டாக வச்சுக்கிறான்னா, இயற்கைன்றதே இருள். அந்த இருள் தான் இறைவன். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? எல்லாத்தையும் கடந்து நிற்கிறான். எதை கடந்து நிற்கிறான்? இன்பம், துன்பம், ஆசை, அழிவு, ஆரம்பம், முடிவு இல்லாதவன் இறைவன். மீதி நமக்கு எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம இறைவன் ஆக முடியல. ஞானிகள் அந்த இறைவனை, இந்த உலகத்தை மறந்து அவன் இருளை தேடி போனான். அதனால் சொன்னான், இருள் வெளியாய் நின்றதுவே சிவபாதம் போற்றினான். என்ன சொன்னான்? இருளாவும் கிரகங்களை கடந்து இருக்கிறதாவும் இருக்கிறதே இறைவன்டா. அதை தேடி உன் பயணம் பண்ணு, அதுக்கு காலங்களே போதாது, பிறப்பே போதாது அப்படின்னா. அதான் இறைவன். சொல்லுங்கப்பா. ஆமாம் ஆமாம். முன்னாடி பண்ணது, உன் தாய் பண்ணது, உன் தகப்பம் பண்ணது, முன்பிரிவில் நீ பண்ணது, மூணும் சேர்ந்து தான். அதான் மும்மலம்ன்றது. மும்மலம்ன்றது அதுதான். அந்த மும்மலத்தை அழிக்கிற வரைக்கும் நீ அந்த பாடுபட்டு தான் ஆகணும். அப்போது நான் முன்னாடி கஷ்டப்பட்டேங்க, இப்போ நல்லா இருக்கிறேங்கன்னா அந்த மும்மலம் அழிஞ்சுது. அதனால் இப்போ நீ நல்லா இருக்கிற. அந்த மும்மலம் இருக்கும்போது நீ எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோல்வி அடைவேன். ஏம்பா? சாகறதுக்கு. ஆமாப்பா, அதான் உலகத்தில் நடந்துங்குது. வேற என்ன சாதிச்சிங்க? எல்லாரும் வாழறது இருக்கட்டும், நீ வாழும் போதில் சந்தோஷமாக. ஊரை பற்றியே யோசிக்காதீங்கப்பா. நீ எல்லாரையும் வாழ வச்சிட முடியும். இப்போ எங்கள் எல்லோரும் சோறில் போட முடியுமா? எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க உன் பேர் சொல்லி? முடியாது. அதனால் இந்த எல்லாரும் எடுத்துக்காதீங்க. சும்மா அது ஒப்புக்கு பேசுறது. எல்லாருக்கும் உதவி செய்ய எல்லாராலையும் முடியாது. இப்போது இவ்வளோ சீடர்கள் இருக்கிறாங்க இங்கே. ஒருத்தர் என்கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார் கோயம்புத்தூர்லேருந்து. ஏன்பா இந்த காலண்டர் போட்டவர் எங்கப்பா? ஹலோ, எந்த ஊர்? திருப்பூர்லேருந்து வர்றார். அவர் 2 உபதேசம் தான் வாங்கியிருக்கிறாரு. 40,000 ரூபாய் செலவு பண்ணி காலண்டர் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த பணம் பான்மை எல்லாருக்கும் வருமா? அதனால் எல்லாரும் பேசாதீங்க. உங்களை வரைக்கும் பேசுங்க. எல்லாருக்கும் எல்லாராலையும் உதவி பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த மனப்பக்குவமும் கிடையாது. ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் இருக்குதுன்னா 10 பேர் சாப்பிட்டோன்னு கொடுப்பான். ஒருத்தன் என்ன பண்ணுவான்? 10 பேர்கிட்ட இருந்து இந்த 1000 ரூபாய் அடிக்கலான்னு பார்ப்பான். இதான் மனுஷன். அதனால் எல்லாரையும் ஒன்றா பார்க்காதீங்க. உங்களை பார்த்து வாழுங்க, உங்களுக்கு துன்பம் இல்லை. சுத்தமாக வாழணும், நல்ல எண்ணத்தோடு வாழணும், நல்ல அன்போடு வாழணும், கடவுள் மேலே பற்றோடு வாழணும். அவனே நல்ல மனுஷன். படிவா
செய்யணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அது பின்பற்றி அந்த வேதாந்தம்லாம் எடுக்கிறோம், போய் படிக்கிறோம். வேதாந்தத்தை வந்து கற்றுக்கணும், நம்ம வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த அதாவது ஜனன மரணன்ற சக்கரத்துலேருந்து வெளிப்பட்டு இறைவனோட ஐக்கியமாகணும், அந்த இடத்துக்கு திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு கொள்கையை நமக்கு. எனக்கு ஜனனம் மரணம்னா என்ன அர்த்தம்? ஜனனம்னா வர்றது, பிறக்கிறது. மரணம்னா அதாவது இந்த இது மண்ணை விட்டு செத்து போகிறது. செத்து போகிறது. ஆமாம். அப்போ கடவுளோட ஐக்கியம் என்ன? அதாவது மரணம் இல்லாத வாழ்வு. அது எப்படி மரணம் இல்லை? மரணம் அடைஞ்சால் தான் கடவுள்கிட்ட போக முடியும். நீ இல்லை, மரணம் இல்லாத எப்படி போய் சேருவேன்? மரணம்ன்றது வந்து இப்போ சாதாரண மக்களுக்கு மரணம். மரணம் இல்லாத வாழ்வு அப்படின்றது வந்து எது? இந்த ஆத்மா வந்து அந்த ஜோதி. எப்படி அங்கே ஜோதியில் போச்சு? அந்த ஜோதியில் போன நீ எங்கே போன? ஜோதியில் ஆத்மா போயிடுச்சுப்பா, உன் உடல் எங்கே போச்சு? உடல் வந்து மரணம் தான் பாது, மரணம் தான். சும்மா காடெல்லாம் காட்டக்கூடாது என்கிட்ட. இல்லை இல்லை, எல்லாம் மரணம் தான். ஞானியே மரணம் அடைகிறான்னா அப்புறம் உனக்கு என்னாகுது? கடவுளோட அடையிறவனும் நீ மறைஞ்சி தான் ஆகணும் உலகத்துலேருந்து. நீ ஒன்றா நான் கடவுளோட அடைஞ்சிட்டேங்க, நான் பாருங்க யாரு கூட சேர்மன் சுத்த முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்போ உங்க கதையும் முடிஞ்சது, அவனும் செத்தான். இந்த ரெண்டு சாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அடுத்த பிறவி பிறக்கும்போது சுத்த பிறவியாக பிறந்து கடவுளுடைய அனுகிரகத்திலேயே வாழ்வேன். அவன் நரக பிறவி பிறந்து சாவர வரையும் கஷ்டப்பட்டு சாவா. இதுதான் பிறப்பனுடைய ரகசியம். நீ போய் கடவுள்கிட்டலாம் சேர்ந்துட முடியாது. இது லெட்டர் போட்டு வர்றது வச்சுக்கிறது இல்லை. அதனால் இந்த கற்பனை இது எந்த வேதமத்தில் படித்தாலும் எவனும் போய் சேர மாட்டான். எவ்வளோ வேதம் படித்த தாத்தாலாம் இருக்கிறாங்க, எவன் போய் சேர்ந்தான் கடவுள்கிட்ட? ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் மறைவு உண்டு, மரணம் உண்டு. மரணம் ரெண்டு விதம். ஒன்று உலகத்திலே பிறந்து சாவருவேன், ஒன்று பிறப்பு இல்லாத கடவுளோட போடுவேன். இங்கேருந்து பிறப்பு இல்லாத போக முடியாது யாராலையும். எவனும் தன்னை மறைச்சிக்க முடியாது. அப்படி மறைச்ச ஒரே ஒரு மகான் வள்ளலார் மட்டும்தான். அப்படி மறைச்ச மகான் ஒரே ஒரு ஆள் பட்டினத்தார் மட்டும்தான். அப்படி மறைச்ச மகான் ஒருத்தர் பத்திரகிரி மட்டும்தான். இப்படி சில பேர் தான் உடலோடு போனாங்க, மற்ற அத்தனை பேரும் உடலை இங்கே போட்டுதான் ஆகணும். அதனால் நான் மரணம் இல்லாத பெருவாழ்வெல்லாம் யாரோ சொன்னது எதுக்கும் தெரியாத. உன்னால் முடியுமா? எத்தனை வயசு உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? இதெல்லாம் ஆகிட்டு மரணம் இல்லாத பெருவாழ்வு போய் கேட்குறேன்மா கடையில் விற்கிற மாதிரி தெரியாது. இப்போதுலேருந்து தேடியும் திரி, அடுத்த பெருவழியாவது அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். போ, வாமா வாமா, இந்த மாதிரி ஆள் தான் கேட்குறேன். சொல்லுமா. நீ உங்ககிட்ட தாங்க இது நவகிரகம் 9 நவதுவாரங்க தான், அதான் நவகிரகம். சொல்லு சாமி, பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. ஓ பேப்பர்ல எழுதினு வந்துட்டாரு. நீ படுற இன்ப துன்பத்தை வச்சு ஆதாரமாக எடுத்துக்கணும். நீ சுகமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறோம், இந்த செயல்கள்லாம் நமக்கு இல்லைன்னு. நீ துன்பப்பட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த செயலெல்லாம் நம்மளை தாக்குது, அதனால் நம்ம துன்பப்படுறோன்னு எடுத்துக்கோ.